இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் உடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டம் போர்ஷனில் சின்னதாக ஹோல்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களால் எத்தனை ஹோல்ஸ் போட முடியுமோ அத்தனை ஹோல்ஸ் போட்டு எடுத்துருங்க. நான் பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த அளவுக்கு தான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கலாம். இது கூடவே ஒரு கனமான கயிறு எடுத்திருக்கேன். அந்த கயிறை அட்டாச் பண்ணுறதுக்கு 2 ஹோல்ஸ் வந்து டாப்லேயும் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டுக்கலாங்க. நீங்கள் கயிறுக்கு பதிலாக ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கயிறு தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு திக்கான கயிறு எடுத்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. நம்மளுடைய சூப்பரான ஃபில்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எந்த இடத்துல ஃபில்டராக யூஸ் பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம சிங்கில் தாங்க. நம்ம சிங்கில் என்ன தான் வந்து எல்லா பொருட்களையும் சாப்பிடும்போது கருவேப்பிலை கொத்தமல்லாம் எடுத்து போட்டாலும் நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி வந்து தட்டை போட்டுருவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து இந்த ஹோல்ஸில் அடைச்சிக்கிட்டு தண்ணியே போகாமல் நின்றுடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ரெடி பண்ணி அழகாக அந்த சிங்க் ஹோல்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா சிங்கில் குழந்தைங்க தெரியாமல் போடுற எந்த குப்பையாக இருந்தாலுமே இதிலேயே கலெக்ட் ஆகிடும். ஸோ இதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டு மறுபடியும் இதை யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை வந்து கை வலிக்காமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இந்த தோசைக்கல்லை தனியாக எடுத்துக்கலாம். கறி துணி பிடிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த தோசைக்கல் சூடாக இருக்கும் போதே க்ளீன் பண்ணால் தான் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடிய கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸை வந்து இந்த மாதிரி கவுத்து போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கை வலிக்காமல் நீங்கள் வந்து அந்த தோசைக்கல்லை க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக சீக்கிரமாக க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த தோசைக்கல் ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். வேஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆன பிறகு நம்ம எப்பவும் போல் தோசைக்கல்லை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் கிளாஸை பிடிச்சிக்கிட்டு தான் தேய்க்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. கை வலிக்கவே வலிக்கல, சட்டுனும் வேலை முடிஞ்சிருதுங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அழுக்கு ரிமூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி சோப்பு யூஸ் பண்ணி நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபைனலாக ஒரு முறை வாஷ் பண்ணி விட்டுடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். தோசைக்கல்லை பொறுத்தவரையிலும் ரொம்ப போட்டு தேய்ச்சிடக்கூடாது. அப்படி ரொம்ப நம்ம டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தோசை வந்து சுத்தமாக வராது. அதனால் இந்த மாதிரி மேலோட்டமாக லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் போர்ஷனில் ரொம்ப வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா தோசை வராமல் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டி கோல்கேட் டியூப் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடுறாதீங்க. அந்த டியூபை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுருங்க. ஸோ டியூப்பில் வந்து கொஞ்சம் கூட பேஸ்ட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கை வச்சு கரைச்சி அதை தண்ணியில் வந்து கரைஞ்சி வர்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த லிக்விடை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு கிச்சனில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சமைச்சு முடிச்சதுமே அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கும் கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே தெளித்து விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த அடுப்புக்கு மேலே படிஞ்சிருக்க எல்லா எண்ணெய் கரையுமே ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். அழுக்கு படிஞ்சிருந்தாலுமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ அடுப்பை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அடுப்பு எப்போவுமே பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக க்ளீன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம். இது கூடவே நம்ம வேஸ்ட்டில் யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லைங்களா, அதாவது செல் தீர்ந்து போயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போடாமல் அந்த செல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மூடிக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த செல்ஸை வந்து நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் மூடியோடைய ஓரங்களில் சர்க்கிள் ஷேப்பில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. உமா, தீபிகா, மகா, அன்னபூரணி, ஹப்சஹா ஃபீல், சஹாயராணி, காந்திமதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நான் சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த ரெட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட பெயிண்ட்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் டெக்கரேட் பண்ணாமல் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக தான் நான் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த செல்ஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா செல்ஸ்க்குமே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வெளியிருந்து பார்க்குறதுக்கு தெரியாது. நிஜமாகவே ஒரு சூப்பரான ஆர்கனைசர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஃபுல்லாக கவர் ஆகிடும்.
நம்ம கலர் பேப்பர்லாம் ஒட்டினா கூட எல்லா இடத்துலையுமே கம்ஃபர்டபுளாக ஒட்ட முடியாது. பட் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்பொழுது கம்ஃபர்டபுளாக எல்லா இடங்களையுமே மூலை முடுக்கு எல்லாத்துலேயுமே அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த செல்லு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லுக்கு கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதால சர்க்கிள் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்யூட்டான பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டாண்டில் சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸில் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பேங்கிள்ஸ், அதாவது பெரியவங்களுடைய பேங்கிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுடைய பேங்கிள்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4லேருந்து 5 டசன் பேங்கிள்ஸ் வரலும் தாராளமாக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 4 டசன் வந்து பெரிய சைஸ் பேங்கிள்ஸும் 1 டசன் குழந்தைங்களுடைய சின்ன சைஸ் பேங்கிள்ஸும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும், மூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த ஆர்கனைசர் பேங்கிள்ஸ் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருமோ அப்படின்ற பயம் இல்லாமல் சூப்பராக கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி பாட்டம் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ஷன், அதாவது பாட்டம் போர்ஷனில் மேலேருந்து கீழே வந்து ஒரு 3லேருந்து 4 சென்டிமீட்டருக்கு அழகாக கட் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் போட்டுட்டு வெளிப்பக்கமாக மடித்து விட்டுருங்க அந்த பிளாஸ்டிக்கை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளாஸ்டிக்லையும் நீங்கள் யூ ஷேப்பில் ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது நான் எப்படி டெக்கரேட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சல்மா ஃபருக், பவி, ஈஸ்வரி, சங்கரி கிருஷ்ணன், அன்னபூரணி, காந்திமதி, ஓமா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக யூ ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நல்லா வெளிப்பக்கமாக வச்சு டைட்டாக மடித்து விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடைக்கும். அடுத்தது ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த லீஃபோ இல்லை வந்து பேட்டல்ஸ்க்கோ நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லீஃப் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இன்னுமே ஷார்ப் எட்ஜஸாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு க்ரீன் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி இதழ்கள் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ரெட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். நான் வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் யூ ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை கூட அழகாக டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி அவுட்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக டாட்ஸ் வந்து வச்சு விட்டுக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்களும் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிளான்டராகவும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் தான், ஆனால் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இண்டோர் பிளான்ட்லாம் வளர்க்குறவங்க இண்டோர் பிளான்ட் வளர்க்குறதுக்கு இந்த பிளான்டரை பயன்படுத்திக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஃப்ளவர் வேஸா, அதாவது பிளாஸ்டிக்கில் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பீங்க, அதை வந்து இதுக்குள்ளே போட்டு அழகாக நீங்கள் ஃப்ளவர் வேஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜூஸ் பாட்டில்ஸாக இருக்கட்டும், இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக்கரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் கவர் ஆகிற மாதிரி கட் வந்து போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு இந்த மாதிரி கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கட் போட்டு முடிச்ச பிறகு நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி இடையில ஒரு பீஸ் விட்டுட்டு ஒரு பீஸ் வந்து பிளாஸ்டிக் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்ச பிறகு டாப்பில் அந்த மூடி பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம கட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடங்களில் இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இடையில ஒரு பீஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா இடையில கேப் இருக்கும், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தடுப்பு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 6லேருந்து 7 போர்ஷன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 சிரப் பாட்டிலுடைய மூடி எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் மூடியில் வந்து பார்த்திங்கன்னா கலர் டேப் வந்து போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் கலர் டேப் வந்து சைடில் போட்டு ஒட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு இந்த மூடிகளை இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் கட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை திருப்பிட்டு இந்த மாதிரி 2 கார்னர்லேயும் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு இது கூடவே இன்னொரு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதி, அதாவது வாய்ப்பகுதியை மட்டும் கட் பண்ணி ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மூடியை வந்து, அதாவது இந்த வாய்ப்பகுதியை வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க, க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் பெயிண்ட் எடுத்து நான் பண்ணுற மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சாய் பவித்ரா, சல்மா ஃபருக், பவி, ஈஸ்வரி, காந்திமதி, சங்கரி கிருஷ்ணன், தீபிகா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்முடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸ்பூன்ஸையும் சென்டரில் கட் பண்ணுவீங்களா அந்த போர்ஷன்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸாக இருக்கட்டும்
இல்லை டிஃபன் பாக்ஸுடைய மூடிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, எல்லா மூடிகளையும் இதில் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பீங்கானில் குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ற அந்த பிளேட் இருக்கும் இல்லைங்களா, அதையே கூட இதில் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அது கூடவே சிரப் பாட்டிலுக்கு மெஷரிங் கப்பு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கப் எடுத்திருக்கேங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு லைட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி அந்த சிரப் பாட்டிலுடைய அந்த மூடியில் அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை ஏதாச்சும் ஒரு சைடில் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்பூன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மெஷரிங் ஸ்பூனும் நீங்கள் சொல்லிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த ஸ்பூனை வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் மெஷர்மெண்ட்ஸோடங்க. இதை வந்து நீங்கள் ஆயில்லையுமே கூட பயன்படுத்தலாம். எண்ணெய் கரண்டியாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெஷரிங் இருக்கிறதால மெஷர் பண்ணி நீங்கள் பொருட்களை பயன்படுத்திக்க முடியும். கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மல் ஸ்பூன்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம போட்டு வைக்கிறதுக்கு ஸ்பூன்ஸ் இருக்காது. எல்லா பாத்திரங்களையுமே போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ சிரப் பாட்டிலுடைய மெஷரிங் கப்ஸையும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்ட இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க பபுள்ஸ்லாம் விடுவாங்க இல்லைங்களா, அதுதாங்க இது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போர்ஷனை அழகாக ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க ரிப்பன்ஸ், அந்த ரிப்பன்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அவசரமாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஒரு ரிப்பன் இருக்கும், இன்னொரு ரிப்பனை மிஸ் பண்ணிடுவாங்க, எங்கேயாச்சும் கழட்டி வச்சிருவாங்க. ஸோ அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு கிளம்பும்பொழுது மிஸ் ஆகாமல் இருக்கும். டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சூப்பராக ரிப்பன்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 to 20 ரிப்பன்ஸ் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். மேக்ஸிமம் நம்ம ஒரு 4 ரிப்பன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அழகாக நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேங்காய் நிறைய இருக்குது, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய தேங்காய் இருக்கும்போது அதை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதை யூஸ் பண்ண முடியாமலும் போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மொத்த தேங்காயையுமே நம்ம கரெக்டாக கெட்டு போகாமல் சரியான டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் தேங்காவை கீனிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் எடுத்து போட்டுருங்க. அந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து அந்த தேங்காவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் ஆனாலுமே அந்த தேங்காய் வந்து கெட்டு போகாது. பட் இப்படியே நீங்கள் இந்த ஓட்டோட வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கெட்டு போயிடும். இந்த ஓடுகளோடு சேர்த்து நம்ம ஃப்ரீசரில் வச்சா கூட நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். இந்த தேங்காய் மட்டும்தான் வைக்கிறதுக்கு ஃப்ரீசரில் இடம் இருக்கும். மற்ற பொருட்கள் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ஸ்பேஸும் சேவ் பண்ணிக்கலாம், இன்னொன்று தேங்காவும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நீங்கள் பயன்படுத்திக்க முடியுங்க. பாருங்கள், என்கிட்ட இருந்த எல்லா தேங்காய் ஓட்டில் இருந்தும் அந்த தேங்காய்களை தனியாக நோண்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நைஃப் யூஸ் பண்ணி குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட தேங்காய் துருவறது இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த துருவறதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் தேங்காவை துருவி வச்சுக்கலாம். நான் வந்து துருவலை, அப்படியே வந்து சின்ன சின்ன துண்டுகளை நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலான சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்க்கோ விஷ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயிலை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் எடுத்திருந்த எல்லா தேங்காய்களையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி வைக்கும்பொழுது ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு டக்குன்னு எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அலச வேண்டியதும் இல்லை. நம்ம அப்படியே டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு தேங்காய் வந்து கிடச்சிரும். நம்ம அப்படியே தேங்காய் ஓட்டோடு வைக்கிறோம் அப்படின்னா தேங்காவை எடுத்து அது வந்து சில்னஸ் போகிற வரலும் வச்சு அதுக்கப்புறமா நோண்டி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதுக்கப்புறமா சட்னி அரைக்கிறத விட இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகுங்க. இந்த மாதிரி பழைய ஷர்ட்ஸ் இருந்துச்சு, கிழிஞ்ச ஷர்ட்ஸாக இருந்தால் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ பாருங்கள், உடம்புல ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே நார்மலாக தான் இருக்குது. அந்த கையாண்டை மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி கையாண்டை காலராண்டெல்லாம் கிழிஞ்சிருக்கக்கூடிய ஷர்ட்ஸை நம்ம தூக்கி போடாமல் அழகாக வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றிக்கலாங்க. இந்த ஷர்ட்டுடைய அந்த உடல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த கையை காலர் இந்த போர்ஷன்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டம் போர்ஷனை மட்டும் நம்ம இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கலாங்க. நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஷர்ட்டுடைய ஓப்பன் 2 சைடில் இருக்கும், பாட்டம்லேயும் டாப்லேயும் இருக்கும். ஸோ அந்த 2 சைடுமே ஊசி நூல் யூஸ் பண்ணி நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட டெய்லர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஊசி நூல் யூஸ் பண்ணி தான் தச்சு எடுத்திருக்கேன். எல்லார் வீட்லையுமே டெய்லர் மிஷின் இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஊசியை யூஸ் பண்ணி ஈஸியாக தச்சு எடுத்துக்கோங்க. மிஷின் இல்லாதவங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக 2 தையல் போட்டால் நம்ம வந்து பணத்தையும் மிச்சப்படுத்தலாம், இந்த ஷர்ட்டையும் ரீசைக்ளிங் பண்ண மாதிரி ஆச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைட் ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்பொழுது தையல் வந்து பிரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நாள் படம் உங்களுக்கு அந்த தையல் பிரியாமல்
இருக்கும். ஸோ அதனால் தையல் வந்து நல்லா டைட்டாக இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போடும்போதும் டைட்டாக வந்து நாட்டை போட்டு அதுக்கப்புறம் கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சைட்லையுமே அழகாக தச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பட்டன்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பகுதி உள்ளே இருக்க மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தைக்க ஆரம்பித்தேன். ஸோ இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நல்ல பகுதி உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பகுதி மேலே வந்துடும், மற்ற பகுதி உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே வந்து பில்லோவை வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஒரு பில்லோ கவர் மாதிரி இந்த ஷர்ட்டை நம்ம மாற்றியாச்சுங்க. இந்த ஷர்ட் கொஞ்சம் சுருக்கமாக தான் இருந்துச்சு. இதுவுமே பார்க்க ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அயன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு உள்ளே வைக்கிற பில்லோவுமே நான் வந்துட்டு ஒரு ஷர்ட்டில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே பஞ்சு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ண ஒரு பில்லோவை அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கவருமே ஒரு ஷர்ட்டை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. மாதிரி குக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால மஞ்சள் கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிளாக்காக இருக்கும். அது என்ன தான் தேய்ச்சாலுமே போகவே போகாது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் மட்டும் எடுத்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அலுமினிய பாத்திரத்தில் படிஞ்சிருக்க மஞ்சள் கரையாக இருக்கட்டும், இல்லை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதால அந்த கருப்பு மாதிரி படிஞ்சிருக்கோங்களா அந்த கரையாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிட்டு பாத்திரமே புதுசு மாதிரி மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேய்ச்சி காமிக்கிறேன். உள்பக்கம் தேய்ச்சி முடிச்சுட்டு இப்போ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கீங்களா, அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறம் வந்து ஃபுல்லாக மாறிடுங்க. ஃபுல்லாக வந்து பிரைட்டாக புதுசு மாதிரி மாறிடும். பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட மஞ்சள் கரையோ அந்த கருப்பு படிஞ்ச கரையோ இருக்கவே இருக்காது. பாருங்கள், ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பிரைட்டாக புதுசு மாதிரி பல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய குக்கரோ இல்லை வந்து அலுமினிய பாத்திரங்கள், குண்டானா கூட இருக்கலாம், சாம்பார் வைக்கிற பாத்திரமாக இருக்கலாம். ஸோ மஞ்சள் கரை நிறைய படிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக பளிச்சுன்னு புதுசு மாதிரி உங்கள் பாத்திரத்தையும் மாற்றிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கேக்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, நைஃப். அந்த நைஃபை நம்ம கேக்லாம் வெட்டி முடிச்ச பிறகு தூக்கி தானே போட்டுருவோம். அந்த நைஃபை கூட அழகாக இந்த மாதிரி சால்ட்டோ இல்லை கல்லுப்போ போட்டு வச்சிருக்கக்கூடிய ஜாடியில் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நார்மலாக நம்ம கல்லுப்பாக இருந்தாலும் சால்ட்டாக இருந்தாலும் ரொம்பவே இருக்கிற மாதிரி ஆகிடும். பட் இந்த ஸ்பூன் நைஃபாக இருக்கிறதால உங்களுக்கு நல்லா குத்தி அடியில் இருக்கக்கூடிய அந்த உப்பையுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ நம்ம பிஸ்கெட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்பொழுது என்னதான் நம்ம டைட்டாக மூடி வச்சாலுமே கொஞ்சம் நாள் நமுத்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நமுத்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரைஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ரைஸை வந்து அடியில் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பிஸ்கெட்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பிஸ்கெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் நமத்து போகாதுங்க. ஸோ கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட அந்த ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் பிஸ்கெட் எப்போவுமே கிறிஸ்பியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரைஸ் கூட மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரைஸ் எடுத்து இதுக்கு மேலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஸ்டோர் பண்ணும்போது பிஸ்கெட் வந்து கடைசி பிஸ்கெட் எடுக்கிற வரலும் அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் உங்களுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் வந்து ஒரு 2 கிலோ இல்லை வந்து 3 கிலோ அந்த மாதிரி சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வைப்போம். ஒரு 4-5 வெங்காயம் எப்படியாச்சும் அதில் வந்து கெட்டு போயிடுங்க. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆனியன் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததுமே இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தோலை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதாவது மொத்தமாக உரிச்சிடக்கூடாது. மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லைங்களா, அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். கட்டவரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே அமுங்காமல் இருக்கணும். லைட்டாக வந்து கட்டவரல் உள்ளே அமுங்குச்சு இல்லை கொலன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குது இல்லை கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆனியன்ஸ்லாம் தனியாக வச்சுருங்க. அதே மாதிரி ஈரமாக இருக்கக்கூடிய ஆனியனாக இருந்துச்சா அதையுமே தனியாக வச்சுருங்க. நார்மலாக இருக்கக்கூடிய அதாவது நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆனியனை மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணும்பொழுது நல்லா இருக்கக்கூடிய ஆனியனை தனியாகவும் இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜாக இருக்கக்கூடிய ஆனியன்ஸை தனியாகவும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா மற்ற ஆனியன்ஸ் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கொஞ்சம் டேமேஜாக இருக்கக்கூடிய ஆனியன்லாம் அதெல்லாம் வந்து ஒரு 2-3 டேஸில் பயன்படுத்திடுங்க. ஸோ அப்போ எந்த ஆனியனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீணாகாமல் இருக்கும். நம்ம குப்பையில் தூக்கி போடாமல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பேஸ்கெட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்கெட்டில் நல்லா இருக்கக்கூடிய ஆனியன் எல்லாத்தையுமே வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிட போகிறேன். அடுத்தது ஒரு சின்ன முறம் வச்சுருக்கேன். அந்த முறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரமாக இருக்கக்கூடிய ஆனியன் எல்லாத்தையுமே நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனியன் எல்லாமே ஈரமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வெயில நல்லா காய வச்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னா இன்னும் எல்லா ஆனியனுமே வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி ஒரு சில ஆனியன் மட்டும்தான் ஈரமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த ஆனியனுமே வீணாக போகாதுங்க.
உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸுடைய ஒரு சைடை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சரிவாக இருக்க மாதிரி, அதாவது சாய்வாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி சாய்வாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குட்டி முறம் வந்து கிடச்சிரும். நம்ம கிச்சனில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த முறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே நமக்கு உப்பு வர முறத்தை எடுத்துகிட்டு வந்து வாரிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி குட்டியாக ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிச்சனில் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு எடுத்து இந்த முறத்தில் நம்ம டஸ்ட்பினில் கொட்டிடலாம். ரொம்ப சின்னதாக இருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸும் வந்து எடுத்துக்காது. எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க்குக்கு கீழே வச்சுக்கலாம், அப்படின்னா கிச்சன்லேயே ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கூட ஸ்பேஸ் ரொம்ப சேவ் ஆகும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டிங்கன்னா போதும், கை வச்சு எல்லா குப்பைகளையுமே ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.